என்ன பேசலாம் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு மேட்சாக போக வேணாம், மொத்த வீக்காக பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கான பயங்கர குதூகலமான வீக் இல்லை? எந்த நம்ம பேச வேணாம், செப்பரேட்டாக பேசிட்டோம். அதை ஃப்ரீயாக விட்டுறலாம். இல்லை, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் யுனைடெட் வின்னு, மெட்ரிட் வின்னு, அங்கே ரொனால்டோ வேற வந்து 850th கோல் 950th கோல் வேற போட்டுவிட்டான். ஸோ எல்லாருமே சுகமாக தூங்கிருப்பீங்க. வேண்டா ஃபெராரி வந்துட்டு உங்களுக்கு டாப்ல முடிச்சிருந்தாங்க. ஃபெராரி வந்து ஹாமில்டன் வெளியே வந்தது வருத்தம் தான், மேக்ஸ் கார்ட் தான் வருத்தம் தான். அதுவும் பேசிட்டோம் நம்ம அந்த பார்த்துப்பாங்க. இதில் இன்னும் ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சே தல, ஏதோ ஒன்று மட்டும் மிஸ் ஆச்சு, எனக்கு எதுன்னு மறந்து போச்சு இதில் ஓவராலா. தெரியல, மார்க்கஸ் இல்லாத ஒரு வருத்தம், அது கூட இருக்கலாம் எனக்கு. ஆனா ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் வீக்கெண்ட் அதுதான். நான் வந்து உங்களுக்கு அதுவும் வந்துட்டு அப்படின்னு இருந்தது எனக்கு. சனிக்கிழமை ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற நடக்கிறதா பார்த்துட்டு வேற அதாவது இந்த நம்ம ஊர்ல வந்து இந்த தற்குறிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல இப்போ. எங்க டீம்ல அந்த மாதிரி தான் ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்குன்ற மாதிரி எனக்கு அப்பப்போ மெயின் மேட்ரு நீங்க சொல்ல வந்தது இன்டர் பண்ண மாதிரி சொல்லுங்க. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே உங்களுக்கு. அவங்க மேட்சை பார்த்து தோச்சேன். பார்க்கும்போது 2 மேட்ச் பார்த்தேன். சென்னை எஃப்சி அது வந்து கப்பு போயிட்டு இருக்கு, அது நம்ம வெளியே வந்துட்டோம். ரொம்ப நாளா வந்து நம்ம டீம் பத்தில பேச மாட்டேங்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சென்னை எஃப்சி வந்து மோகன்பான் கூட விளாண்டோம், அட்டி காலி பண்ணி விட்டாங்க. இப்போ அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா நேத்திக்கு நடந்தது. அந்த டீம் பேரை மறந்து தோச்சு. அவங்களும் நல்லா தான், ஈஸ்ட் பெங்கால் நினைக்கிறேன், ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி தோத்துட்டோம், வெளியே வந்தாச்சு. அது கப்பு, அது எல்லா இடத்துலயும் தோக்குறாங்க. நான் அந்த கடுப்புல வந்துட்டு ஜிம்ல போய் ஓடிட்டு இருந்தேன். உங்களது ஸ்டார்ட் என்ன ஸ்டார்ட் 3 நிமிஷம் என்ன கோல் அது கார்னாச்சோ. நான் இப்ப கூட சொல்றேன், நாங்க நிறைய ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்துட்டு இருக்கோம். நாங்க இது பிரைட்டன் கூட ஒரு மேட்ச் இதே மாதிரிதான் செம்மையா ஸ்டார்ட் பண்ணுவோம், நின்னு இருக்கோம், ஒருத்தவங்க ரெட் கார்டை வாங்கி தொலைப்பான். இந்த மேட்ச் நீங்க வாங்கலே சந்தோஷப்பட்டுருக்கணும் தல. அதுதானே ஃபர்ஸ்ட். இப்போ என்ன, நான் ஆக்சுவலா ரெட் கார்டை வாங்கி தோத்துனா நான் எனக்கு கொஞ்சம் மேட்ச் வந்துட்டு பரவாயில்ல, ஃபீலிங்ஸ் கம்மியா இருந்திருக்கும். சரி ஓகே, ஆஸ் யூசுவல் பண்ணிட்டாங்க, பேண்டேஜ் போட்ட மாதிரி இருக்கும். அதுவும் அந்த கடைசி கோல் எல்லாம் அவனோட கவுண்டர் எல்லாம் வந்துட்டு பியூர் கேஸ் ஆஃப், எனக்கு தெரிஞ்சு எங்க கிட்ட மெச்சூர் டிஃபெண்டர் இல்லைன்றது தான் அங்க தெரிஞ்சது எங்களுக்கு. ஒருத்தன் வந்துட்டு ரன் எடுக்கிறான்னா நான் எங்க போய் என்ன ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும்ன்ற ஒரு கிளாரிட்டியே இல்லாம வந்துட்டு இல்ல 70 நிமிஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு தல. ஏன்னா 70 இல்ல 80க்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு பேடா டேய் தவுந்துட்டு இருந்தாங்க லிட்டரலா. என்னடா பண்றீங்க நீங்க, உங்க கிட்ட இருக்க கேமை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறீங்க. அது ஒரு நல்ல டீம், எங்க டீம் மாதிரி யுனைடெட் மாதிரி டீம். சண்டர்லாண்ட் இப்போ 4th, அதாவது என்ன ரெலிகேஷன்ல இருந்து 4th. இன்னொன்னு என்னன்னா பான்மத் வந்து 2nd இருக்காங்க. இதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதை சொல்லுவாங்கல்ல, ஆர்சனல் எப்படி டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்கு, அந்த மாதிரி யானை எப்படி போய் மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ இந்த சீசன் ரெட் போட்டுருக்கவங்களுக்கு எல்லாம் லக் அதிகம்ன்ற மாதிரி தோணுது. நாங்களும் ரெட் தான். அதான் சொல்றேன், நீங்களும் வந்துட்டீங்களா 5th வரைக்கும்? இந்த 5th இல்ல தல, 6thலயே இருக்கும். 6th ரெண்டு பேரும் ஒரே சிட்டி யுனைட்டட் பாயிண்ட்ஸ் ஒரே இதுல இருக்கீங்க. இல்ல வந்துடலாம் தல. இப்போ என்னன்னா, இப்போ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இருந்த பிக்சர்ஸ் எல்லாம் எனக்கு டஃப், உங்க கூட இருந்தது. உங்க கூட இருக்கிற மேட்ச் நான் அன்னைக்கே புலம்புனேன். ஒரு லூசு கூமட்டை எவனாச்சும் வந்துட்டு அவுட் சைட் த பாக்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் 4வது நிமிஷம் வச்சு சேலஞ்ச் பண்ணுவான் ஒருத்தவன். அதெல்லாம் நான் என்னத்த போய் அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க எங்க டீம்ல. மெச்சூரிட்டி இல்லை பேசிக்கா. எனக்கு நீங்க எடுத்துக்கோங்க, இப்போ சண்டர்லாண்ட் எடுத்துக்காங்க, அவங்களுக்கு ஒரு மெச்சூர் பிளேயர்னா ஷாக்கா இருக்கும். இவங்க இப்போ இவங்களே எடுத்துக்காங்க, இது பான்மத்தா ஏதோ ஹெண்டர்சன் இருக்கான் அவனுக்கு. இவங்களை இப்போ பிரைட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லூயிஸ் டங்க் இருக்கான். எங்களுக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்க கூட வந்துட்டு நின்று உங்ககிட்ட மூடிட்டு இதை செய். தியாகோ செல்வையாச்சும் வச்சிருக்கலாங்க எனக்கு தெரிஞ்சு. அவனை அங்கே பிரேசில் அனுப்பிச்சது பதில் நீ சும்மா உட்கார்ற எங்களை கூட என்னதான் பண்றது இந்த டிஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா அட்லீஸ்ட் மேனேஜ் பண்றது எவனுமே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, கும்பலா எல்லாருமே போகலாம் வளரலாம் அப்படிங்கிற மாதிரி போகுது. எவனுக்குமே வந்துட்டு, அதாவது ஒரு குரூப் நீங்க இன்ஜினியரிங் ஒருத்தவன் ஆன்சர் படிச்சுட்டு வந்தானா 15 பேரும் அதே ஆன்சர் எழுதுவாங்க. சிலபஸ்ல இல்லாத கொஸ்டின் வந்துச்சுன்னா அவங்க 15 பேர் என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி தான் இருக்கு எங்க டீம் பாக்குறதுக்கு. சிலபஸ்ல இல்லாத கொஸ்டின் வந்துச்சுன்னா எல்லாருமே சேர்ந்து கையை தூக்கிடுறாங்க. மராஸ்காவை பாக்குறான், அவனை மண்டையை சொரிச்சுன்னு உட்காந்துருக்கான். அவன் இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சந்தோஷமா இருக்கு, இந்த இடத்துல நான் இருந்தேன், இப்ப இவரு இடத்துல இப்ப நான் சொல்லுங்க மனசுக்குள்ள அப்படியே பூரிச்சு சிரிச்சுட்டு இருக்கேன் நானு. சரி ஓகே அப்படின்ட்டு. இதுல வேற உடனே என்னன்னா, எப்போ நாங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், இது மேபி உங்களுக்கு நடந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸா இருக்காங்க, வேணுன்ட்டு வந்து என்ன வந்து நோண்டுறதுக்கிட்ட
ஸ்மைலி அனுப்புறது ஸ்டேட்டஸ் மேல, இல்லனா வந்துட்டு வாட் யூ திங்க் அபவுட் யுனைடெட் பீங் அபவ் யூனிட். டேய் விளையாடுறீங்களாடா நீங்க, இதுல வேற இதுல நீங்க வேர்ல்டு கப் கிளப் வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் வேறன்னு. ஆமாடா அடுத்த 4 வருஷம் நாங்க தான், அதே தான் மாத்த முடியாது அப்படின்ட்டு. சரி ஓகே. ஆனா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்னா, நாங்க வந்து 38 கேம் ஆடுறது பதில் அந்த டாப் 6 டீம் கூட மட்டும் விளையாட்டு நாங்க மூடிட்டு உட்காரலாம். ஏன்னா அந்த கேம் எல்லாம் நல்லா விளையாடுறோம், மற்ற கேம் எல்லாமே ரொம்ப கேவலமா விளையாடுறோம் நாங்க. பட் தெரில, பாப்பா என்ன ஆகுதுன்னு தெரில. நெக்ஸ்ட் வீக் மிட் வீக் இருக்கு எங்களுக்கு இன்னொரு மேட்ச். இந்த மேட்ச் இருக்கவங்க அப்படியே ஆர்சனல் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதையும் தோத்தானுங்கன்னா அப்படியே எப்படின்னா ஆர்டேட்டால இருந்து அப்படியே 11 பேர் சப்ஸ்டிடியூட்ஸ் எல்லாத்தையும் இங்க வச்சு சப்புன்னு இந்த ராமராஜன் குத்து விடுவேன். அது கூட கிடையாது. நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்க, இது யுனைடெட் சொன்னீங்க பேக் பாஸ் போட்டுனா சுடு அவனை அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் பண்ணி ஆகணும். எவனாவது 38வது கேம் மேல ஸ்டேடியம்குள்ள வந்து சுட்டு தள்ளவிட அப்படிங்கிறது. ஆமா தல, தண்டனைகள் கடுமையாகணும். அமோரியம் பண்ணாம இருந்தா இவனு இதை விட ஈஸி கிடைக்காது. ஏன்னா லிவர்பூல் காலி. ஆமா, காலினாக்கா இது ஆக்சுவலா வந்து பெரிய தப்பு என்னன்னா, திரும்ப அந்த பால் அவன்லாம் குரூப்ல புலம்புறத பார்க்கும்போது ஆக்சுவலா எனக்கு பிங் பண்ணான், ப்ரோ எப்போ அடுத்த ஷூட் நான் சொன்னேன் நெக்ஸ்ட் வீக்ல பிளான் பண்ணலாம், நான் அங்கேயே வரேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவன் ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு பயங்கர இது இருக்கு, வன்மம் இருக்கு, நான் கக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சரி வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் வீக்ல ஷூட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அப்படியே பண்றதுல பசங்களை வச்சு கூட தனியா லிவர்பூல் அதுதான் ஸ்டூடியோ அவைலபிள் இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் எப்போ போறதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா சொல்லுங்க நீங்க. அப்போ ஸ்டூடியோ அவைலபிள் இல்லாதனால தானே தம்பி அவங்களை கூப்பிடாம இருக்கோம். உடனே ஏன் லிவர்பூல் பத்தி கம்மியா பேசினா, பேச எதுவும் இல்லை கம்மியா பேசுறேன், வேற என்ன பண்ண சொல்றீங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தல லிவர்பூல் ஃபேன்ஸ்லாம் இல்லை நான் கேவுக்கு போறேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப நானே வரேன்றாங்களா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இப்படி மட்டும் அந்த யுனைடெட் அவங்களை போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த மேட்ச் ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா இவங்க வந்து எப்படி சொல்றது, அவ்வளவுதான் போகடா அப்படின்னு இருக்குது. ஸோ அதுதான் மெயினாக வந்து அது இந்த ஆர்சனல் பற்றி தான் சொல்லி அவன் நல்லா சூப்பராக தலை நம்ம பேசணும்ல லாஸ்ட் வீக் கைக்கரஸ் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சுதான் அப்படின்னா அவங்க ஆர்சனல் பிச்சுட்டு போகணும். அடுத்த பேசிட்டு அடுத்த நாள் நைட்டு பார்த்தீங்களா யூசியில் பேசிட்டு வீட போடுறதுக்கு முன்னே அவனுக்கு ஆரம்பிச்சிட்டான், 2 கோலை போட்டான், அவன் வந்துட்டான். இதுக்கப்புறம் ஆர்டேட்டா தோத்தான் அப்படின்னா ஆர்சனல் ஃபேன்ஸ் நீங்க எல்லாம் சேர்ந்து அவனை கட்டி ஏத்திடுங்க, ஏத்தி பட்டாக்ஸ்ல கட்டையாலே அடிங்க. அதாவது தல நான் ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ஃபயர் விட்டது கடைசியா எப்போனா, நான் செல்சி ஃபேனா மாறுறப்போ நான் ஃபர்ஸ்ட் ஜோசே மொரினியோ இது இன்டர்வியூ கேட்டுட்டு நான் இந்த டீம் தான் சப்போர்ட் பண்ண போறேன்ற டைம்ல தான் வந்துட்டு ஆர்சனல் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன 22 வருஷம் 23 வருஷம் ஆயிடுச்சு அது முடிஞ்சு. இனி இப்போ நான் திரும்ப அந்த வாய்ஸ் கேட்க போறேன்றது வந்துட்டு எனக்கு இப்பயே தோண ஆரம்பிச்சு, தம்பி ப்ரிப்பேர் ஆகிது. எப்படின்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் வந்துட்டு ஆர்சிபி ஃபைனல்ஸ் போனோன்னு நான் பெங்களூர்ல வேலை செய்யறேன்னா, நாளைக்கு ஆஃபீஸ்ல போய் வாங்க போறேன், நீ மூடிட்டு இது கொஞ்சம் சைலண்டா இப்பயே ப்ரிப்பேர் ஆகிட்டு போய்க்கோ அப்படின்னு நான் தான் எண்ணிட்டு இருக்கேன். ஓகே என்ன பண்ண போறோம் இல்ல எனக்கு என்னமோ வந்து ஆர்சனல் சொல்லக்கூடாது ஒரு இப்போ யுனைடெட் விட்டுருவோம், மேட்ரிட் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ரலா ஃபுட்பால் பார்க்கும்போது ஒரு ஃபுட்பால் தான் நான் சொல்லணும்னாக்கா இவ்வளவு வருஷம் அவனுக்கு நல்லா தான் இந்த ஆர்டேட்டாவோட பீரியட்ல ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க நேரத்துக்கு இவனுக்கு சிட்டி லிவர்பூலும் ரொம்ப அவனுக்கு இன்னும் நல்லா விளையாண்டு இருக்காங்க. முன்னாடி மாதிரிலாம் இருந்தா அவனுக்கு நேரம் 4 டைட்டில் அவங்க ஆர்சன் வெங்கர்ல இருந்து டிரான்சிஷன் ஆகிற டைம்ல நாங்க கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சோம், நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க சாஃப். அதுக்கப்புறமா சிட்டி உள்ள போந்தாங்க, அதே மாதிரி லிவர்பூலும் உள்ள போட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தான் வந்துட்டு அவங்க கரெக்டாக வந்து என்ன டீமுங்க அவங்க ஸ்குவாடு, சான்ஸே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற பார்க்குற ஸ்குவாடு. ஸோ இது இப்போ ஆனால் ரொம்ப வருத்தப்படுறேன். கைக்கரஸ் வந்திருந்தாக்கா அப்படியே யுனைடெட் வந்திருந்தாக்கா எப்பயோ நம்ம 7 மேட்ச் 8 மேட்ச் ஜெயிச்சிருப்போம் போலியடா. ஏன்னா அவன் வந்து சிஸ்கோ மாதிரிலாம் இல்லை. ஆமா கரெக்ட், அவன் வந்து இன்னும் பயங்கரமான பிளேயரா இருக்கும். ஆக்சுவலா இது நம்ம பழைய வீடியோல இது முன்ன வீடியோல பேசிடணும். கைக்கரஸ் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கான்னா, உங்க அமரிம் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்தப்போ ரியோ ஃபெர்னாண்டுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுப்பான். அதுல வந்து சொல்லுவான், எனக்கு வந்துட்டு ஒன்னே தான், ஒன் ஐடியான்ற ஒரு லாஜிக் தான் என் டீம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் ஐடியானா பேசிக்கா என்னன்னா, ஒரு சிச்சுவேஷன் ஒரு சினாரியோவில் என்னோட 11 பிளேயரும் ஒரே ஐடியாவில் இருக்கணும்.
என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அச்சீவ் பண்ணிட்டேன்னா நான் என்னோட டீமை ரெடி பண்ணிட்டேன்ற மாதிரி இருக்கும். கைக்கரஸ் வந்துட்டு இப்போ ஆர்டெட்டாக் அந்த மாதிரி ஒரு பிளேயரா அமைஞ்சிருக்கான். அவனுக்கு வந்து புரியுது என்னோட விங்கர்ஸ் ரன் எப்படி பண்றாங்க, இப்போ புரிய ஆரம்பிக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அடிக்கிற கோல் எல்லாம் அவன் கரெக்டா இருக்கான் தல. இவன் இங்க சாக்கா இங்க வந்தானா இந்த இடத்துல பால் அவன் அதாவது எங்கேயுமே வந்து ரீசெட் மாதிரி இருக்கான். ரஜினிகாந்த் சொல்லுவாங்க ஸ்டாக் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி தான். சாக்காவா ஸ்டாக் உனக்கு இங்க இருக்குது, மார்டினெல்லி உனக்கு இங்க இருக்கு, ஓடிகார்டா நீ இப்படி போட வைக்கனா நான் இங்க இருப்பேன். இது நம்ம நிறைய இதுல வீடியோல பேசிருக்கோம். நான் சொல்லுவேன்ல, டேய் இப்படி ஒரு கிராஸ் போடுங்கடா, இப்படி ஒரு போட, ஒரு 10 வேரியேஷன் கொடு, ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகும்ட்டு. அவன் எல்லா வேரியேஷனுக்கும் செட் ஆனான். 10 கூட இல்ல, அவன் எல்லாமே அவனுக்கு புரியுது. டேய் நாங்க ஆர்சனல் ஃபேன் இல்லடா இப்படி பேசிட்டு இருக்கோம் ஆர்சனலுக்கு. இல்ல ஆனா இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு ஜெயிச்சா ஃபுட்பாலுக்கு நல்லது எனக்கு தெரிஞ்சு. அதான் ஃபுட்பால் பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. என்ன கொஞ்சம் காண்டாவுது அப்பப்போ, பட் ஸ்டில் என்ன இவ்வளவு சூப்பரா விளையாடுறீங்க நீங்க. எனக்கு ஆக்சுவலா ஆர்சனல் டீமை பார்த்தா காண்டாவல, அந்த ஆர்சனல் கோசரம் பேசுற ஒரு பாட்காஸ்ட்ல ஒரு கும்பல் உட்காந்துருக்கு தெரியுமா, அவங்கள பார்த்தா தான் எனக்கு வந்துட்டு, நான் தமிழ் பாட்காஸ்ட் கூட சொல்லல, அந்த இங்கிலீஷ் பாட்காஸ்ட்ல ஒரு கண்ணாடி போட்டுலாம் அவங்கள பார்த்தா தான் வந்துட்டு இவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கும். இவன் கிட்டத்தட்ட வந்துட்டு ஏதோ நாங்க ஃபுல்லா எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா ஆஸ் அ ஸ்குவாட் வந்துட்டு சான்ஸே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஆர்சனல் இந்த சீசன். எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி அதான் திஸ் இஸ் தி சீசன் அவங்களுக்கு. அவங்க இது விட்டானுங்க, இதை விட்டாங்கன்னா அவ்வளவுதான் அவனுங்க காலி தான், அதோட விட்டு போக வேண்டியதான் அவனுங்க. அப்படியே நம்ம இது டேபிள் மட்டும் எடுத்துக்கலாம் லைட்டா. சோ இது வந்து இந்த 3வது இடத்துல எப்படி ஸ்பாஸ் இருக்காங்கிறது எனக்கும் புரியல. நல்லா விளையாடுறாங்க, கன்சிஸ்டன்சி இல்ல தல. நீங்க சும்மா அப்படி உள்ள போய் பாத்தீங்கன்னாக்க அவங்களோட மேட்சஸ் எடுத்துப்போம், கன்சிஸ்டன்சி மட்டும் பாருங்களேன். தோத்துருக்கானுங்க அவனுங்க 1-2. ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி 2 போன வாரம் ஷூட் பண்றப்ப தோத்துட்டு நம்ம வந்துட்டு அங்க அங்க கன்சிஸ்டன்டா இல்ல, பர்ச பத்தி எல்லாம் என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டானுங்க அவனுங்களும், அப்படி இப்படின்னு வந்துட்டானுங்க. சோ அதான் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா யோசிச்சு பாருங்களேன், இன்னொரு 3 கேம் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆர்சனல் 1 ஸ்பர்ஸ் 2னா அது என்ன ஒரு பேட்டிலா இருக்கும் அவங்க 2 பேருக்கு நடுவுல. எனக்கு தெரியல. ஆர்சனல் ஸ்பர்ஸும் வந்து இருக்காங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஆர்சனலுக்கு அப்பர் ஹேண்ட். ஆமா பண்ணாலுமே இப்போ நல்லா நோட் பண்ணீங்களான்னு தெரியல, ஸ்போர்ட்ஸ் மேட்ச்ல நான் பாக்குறேன் அப்படியே ஆர்சனல் என்ன பண்றாங்க, செட் பீசஸ். டேய் நீ அதை பண்றியா, நான் ஒரு காப்பி வச்சிருக்கேன் உனக்கு, எத்தனை கோல்டு அவங்க செட் பீஸ்ல அடிச்சா நீங்களும் அடிக்கிறீங்க. நீங்க நம்ம ஆல்ரெடி பேசுறோம் எல்லா டீமும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா ஸ்போர்ட்ஸ் செட் பீஸ்ல வந்து கலக்குறாங்க. புரியவே இல்லை தான் எனக்கு. சரி ஓகே, அதனால வந்து பார்க்கும்போது தான் நான் அப்பதான் யோசிச்சேன், டேய் இவங்க எல்லாம் பண்றாங்கடா, இந்த பெஞ்சமின் செஸ்கோ டவர் மாதிரி இருக்கான்டா, பந்த போட்டு ஒரு 7 அடி 8 அடியில போட்டு அவனை விட்டு ஒரு 4 கோடு போட்டு. அது அந்த கேம் எப்பன்னு தெரியல. பட் ஆனா இப்போ ஸ்பர்ஸ் 2 வந்துட்டு 1-2 ஆர்சனல் இருந்துட்டு அவங்க ஹோம் கேம் ஏதாவது நடந்துச்சுன்னா செம்ம மாசா இருக்கும். அது ஆக்சுவலா லண்டன் டர்பி தான். நார்த் லண்டன் டர்பி தான் நினைக்கிறேன். அது பயங்கரமா தான் இருக்கும். சில வீடியோ எல்லாம் பார்ப்போமே, அதாவது டாட்னம் ஃபேனுக்கு ஆர்சனல் டி-ஷர்ட்டை போட்டுட்டு முடிவிட்ட முதல்ல கொளுத்திடுவானே. ஸோ பிச்சா கூட வாங்க மாட்டாங்க தல. அவங்களோட ரைவல்ரி எப்படின்னா, அப்போ வந்து வெளியே பெக்கர்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஆர்சனல் ஃபேனா ஒரு டாட்னம் ஃபேனா இருக்கும் அப்படின்னாங்க, ஆர்சனல் இந்த ஜெர்சி போட்டு கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு வெறியா இருக்கானுங்க. இதை வந்து நான் ரீசெண்டா நிறைய வீடியோல பார்த்தேன், டாட்னம் ஜெர்சியில கொளுத்திடுறானுங்க. ஏய் என்னடா நீங்க எங்களுக்கு மேல பைத்தியக்காரங்களா இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அது இன்னொரு இதெல்லாமே ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம். நிறைய விட்டுருக்கோம், நிறையாவும் கவர் பண்ணிருக்கோம், பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு 9 மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு 28 மேட்சா 29 மேட்ச் இருக்குன்னு 29 மேட்ச் இருக்குல்ல இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன் இந்த வீக்கெண்டு. தலைவனும் ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பான். ஏன்னா மேலேருந்து சர்றன்னு வந்துருக்கீங்களா கீழே, 5th இருந்து அப்படியே கீழே 9th வந்துட்டோம். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு கேம் அடிச்சிங்கன்னா கூட திரும்ப அப்படியே. இப்போ இந்த சீசனே அப்படிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கூட கிறிஸ்டல் பேலஸ் கூட 2 கேம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களும் மேலே வந்துருவாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் போயிட்டு இருக்குது. பட் பாப்போம். நீங்க அப்படியே என்ன லாலிகா கொஞ்சம் பேசணுமா அதை பத்தி? இதுலயே பேசலாமா? 6 நிமிஷம் தான், இது மட்டும் பேசுறோமா எல் கிளாசிக்கோ பத்தி? சரி ஓகே. ஸோ இது கட்டு. நம்ம இப்போ வந்து அடுத்து லாலிகா. இது வந்து எல் கிளாசிக்கோட ஒரு குயிக் ரிவ்யூ தான், ஒரு 5 நிமிஷத்துல பேசணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல் கிளாசிக்கோ ஹைலைட்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, நம்பி தொலைச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கேம். ஸோ ஃபயர் விட்டுட்டு இன்ஸ்டாகிராம்ல விட்டுட்டு இருக்காங்கன்னா நம்பிடாதீங்க. ஒர்த்துலாம் இல்லை அந்த அளவுக்கு. என்ன சொல்றீங்க, ஒரு ஆஃப் ஒர்த்து. நான் டாக்கிங் பாயிண்ட்ஸா அதில் என்ன சொன்னோம் அப்படின்னு நினைச்சேனாக்கா, நான் ரியல் மேட்ரிட் ஃபேன் தான், பார்சா ஜெயிப்பாங்கன்ட்டு ஒரு வாட்ச் அலாங்லையும் சொன்னேன், ப்ரிவியூலையும் சொன்னேன். எதனால சொன்னேன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்சா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பாசிங் வந்து எதுவும் மிஸ் பாசிங் இல்லை, இந்த மாதிரி விஷயம்லாம். அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த ஒரு நெகட்டிவிட்டி என்னன்னா, நம்ம கோச் வந்து வெளியே இருந்தோம், ஸ்டாண்டுக்கு வெளியே இருந்தாலும் உள்ளார இருந்தோம். அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த சைடு வந்து என்ன மேட்டர் அப்படின்னா,
சாபி அலான்சோ நீ என்ன ஆனா மயிராரு, நான் என் டாக்டிக்ஸு என்னோட ரோலை நான் கரெக்டாக செட் பண்ணிட்டேன்னா உன்னால பிடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணான். ஆமா, எனக்கு என்னன்னா ஹான்சி ஃபிளிக்கு கீழே மட்டும் இருந்திருந்தான்னா கேம் வேற மாதிரி ஆயிருக்குமோன்னு தான் தோணுச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலுமே ஒரு மொராலா அது பயங்கர டவுன் இல்லையா, அது இருந்தா அது இல்லாம தான் அப்படி ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு வந்து. ரெண்டாவது வந்து பார்சிலோனா வந்து இன்ஜுரி நிறைய பேர் ஆயிருக்காங்கலாம் சொல்றாங்க, ரொம்பலாம் இல்லை, ரஃபீனியா மட்டும்தான். அவன் இருந்திருந்தானா கூட மேட்ச் மாதிரி இருக்க வேற மாதிரியான ஒரு சான்ஸ். ஏன்னா அவன் இருந்திருந்தானா கண்டிப்பா லாஸ்ட் இயரோட சேவியரே அவங்களுக்கு அவனதான் இருந்தான், பிரிச்சு விட்டுருப்பான் ஒரு எண்டு. ஏன்னா இப்ப என்னன்னா ராஷ்வோர்ட் அந்த இடத்துல மாஸ் பண்ணான்னா அசிஸ்ட், பயங்கரமான அசிஸ்ட் அது இவனுக்கு போட்டான். அவன் பேர் என்னது, ஃபெர்மினுக்கு நல்ல அசிஸ்ட். ஆனா ரஃபீனியா மட்டும் இருந்ததுனா அவங்களுக்கு டைனமிக்கலி இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருந்திருப்பாங்க. ரெண்டு சைடும் பேஸ் இருந்திருக்கும், மாத்தி ஏதாவது ஆட விட்டுருப்பாங்க, ஏதாவது நடந்திருக்கும். ஸோ அது ஒண்ணு பயங்கரமான மிஸ்டேக் ஆயிடுச்சு. பயங்கரமான ஒரு சொதப்பல் அப்படின்னாக்கா அந்த மேட்ச் பெட்ரி எல்லாம் பாக்கெட் பண்ணிட்டாங்க தல. நான் ரொம்ப ரொம்ப பெட்ரியை பத்திலாம் இழிவுபடுத்துவேன். நான் பெட்ரியோட தீவிர ஃபேனு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மெயின் ரீசன் அவனுக்கு மசில் இன்ஜுரி, இப்போ அவுட் அவன். அடுத்து எத்தனை மாசம் வரப்போறான் தெரியல, இன்ஜுரி ஆயிட்டான். ஸோ இதெல்லாம் வச்சுட்டே தான் விளாண்டுருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன, இந்த ஸ்பெயின் பாடு தான். ஸ்பெயின் மட்டும் மூடிக்கிட்டு அவங்களை கரெக்டாக விளாட விட்டுருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான். பார்சிலோனா கீப்பர் மட்டும் இல்லைனாக்கா 5-6 கோல் சரியான ஒன்னா ரெண்டா அநியாயம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு தான் இருந்தது. நம்ம ஞாபகம் இருக்கா யுனைடெட் வீடியோ பேசணும், ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஒரு பால் லெஃப்ட் பண்ணானால அதையும் ஒரு மாதிரி கிளப் பண்றேன். என்ன மேட்டர்னா ஃபர்ஸ்ட் கோல் எம்பாப்பே அடிக்கிறான், அது பாத்தீங்கன்னா ஜூட் பெல்லிங்ஹாம் வந்து பாலை வந்து அவனுக்கு பாஸே வராது. அவன் என்ன பண்ணுவான்னா ஒன்றும் இல்லை, மிட்ஃபீல்டர் இருக்கான், இந்த சைடு குண்டே இருக்க சைடு வர சும்மா ஒரு இது பெட்ரி அங்கே போறான்ட்டு அவன் அங்கே போயிடுவான். மர்டாமாமின்னு திரும்ப யூட்டன் போட்டு பால் இப்படி வாங்கிடுவான். இப்படி வாங்கினோடனே 3 பேர் அங்கே போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த சைட்ல இருந்து பால் போடுறான், இந்த ரைட் பேக் போடுறான், திரும்ப காமாவிங்காக்கே பால் போடுற மாதிரி போவான். 3 பேர் அப்படியே அவங்க கூட போயிடுவாங்க. அப்புறம் ஒரே ஒரு பால் எம்பாப்பேக்கு நடுவுல. இது வந்து சரியான ரன்னை விட இவன் எப்படின்னாக்க ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிட்டான் போல எல்லாத்தையுமே. எனக்கு அந்த மேட்ச்ல வந்து டேய் பெல்லிங்ஹாம் தான்டா, ஒரு பாஸா இருந்தாலும் திரு பாசரா அப்படின்னு இருந்தது. ஒரே பால் அவனுக்கு அப்படியே மொமெண்டமே காலி. இன்ஃபேக்ட் அவன் செகண்ட் கோல் அடிச்சுட்டு கூட ஒரு ஆட்டிடியூடோட தானே இருந்தான். வந்துட்டு டேய் என்னையாடா டிராப் பண்ற இங்கிலாந்து ஸ்குவாட்லன்ற மாதிரி காட்டின மாதிரி இருந்தது. அது கிட்ட அது எனக்கு தெரியாதுல டிராப் பண்ணிட்டாங்க. போன இது இன்டர்நேஷனல் பிரேக் இல்ல அவன் ஸ்குவாட்ல. ஓகே, அந்த ஆட்டிடியூட் தான் அங்க காட்டின மாதிரி இருந்தது அந்த கோல் அடிச்சு. அது என்ன பண்றாங்க வேற லெவல்ல பண்ணது. இன்னொன்னு என்னன்னா இவனுங்க வந்து சும்மா இந்த மீடியாக்காக இப்ப நிறைய பேர் இந்த ரஃபீனியாவும் வினிசியஸ் ஜூனியரும் சண்டை போட்டதுக்குலாம் ரீசன் ஒண்ணுமே இல்லை. மீடியாக்காக அப்படியே கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் சேரும் மாஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த லமீன் யமாலோட இன்டர்வியூ பத்தி உங்களுக்கு என்ன? நான் அதுல வாட்சலாங்களே சொல்லிட்டேன் தெரியல, வாய் விட்டாக்க கண்டிப்பா அடி இருக்கு. ஆனா எனக்கு வந்துட்டு இப்ப இருக்கிற நிலைமையில இங்க வாயை விடலனாலும் நாங்க அடிக்கிறாங்க இல்ல அடிக்கிறாங்க. இப்ப என்னன்னா ஆசி நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வாய் ஓடுற பிளேயர்ஸ் இல்லாம மெஸ்ஸிலாம் வந்து அப்படியே அமைதியா இருந்தா பிடிச்சு எடுத்துறாரு. இப்போ ரொனால்டோ இந்த மாதிரிலாம் தகனமுடித்தனம் பண்ணாததெல்லாம் இல்லை. மோஸ்ட் பெஸ்ட் பிளேயர் அவனுக்கு இங்கிலீஷ் கூட தெரியாத டைம்ல ஐ எம் த பெஸ்ட்னு சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா பெஸ்டா வருவாங்க. எம்பாப்பேவா இருக்கட்டும், லமீன் யமால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அவன் விளையாடுறதெல்லாம் எனக்கு அப்படியே அந்த லெஃப்ட் ஃபுட்ல கால் பண்ணாலே நான் ரசிகன் ஆயிருவேன். அது எந்த டீமா இருக்கலாம் மேட்டர் இல்லை, அவன் நல்லா விளையாடுறான். ஆனா என்ன அப்படின்னா அவன் வந்து வளர்ப்பு சரியில்லை. அவங்க அப்பா பார்ட்டி ஃபிகர் நம்ம சொல்லக்கூடாது, நம்ம பண்ணிட்டு போறாங்க, அது அவங்க பிரைவேட்ல. அது கரெக்ட். எனக்கு என்ன ஒண்ணுன்னா இவங்க வந்து லமீன் யமால் ஒரு மெஸ்ஸியா எதிர்பார்க்கறாங்களோ லமீன் யமால் கிட்ட இருந்து எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் இல்லை இதில் நெக்ஸ்ட் மெஸ்ஸின்லாம் அவனை சொல்ல, நெக்ஸ்ட் மெஸ்ஸின்னு சொல்ல, அதாவது வந்து மெஸ்ஸி மாதிரி நீ வந்துட்டு மூடிட்டு இருக்கணும், பெருசா வாய விடக்கூடாது, நீ வந்துட்டு வெறும் கேம் மொத்தம் கான்சென்ட்ரேட். நானே சொன்னேனே நீங்க வந்து வாய விட்டதெல்லாம் பெரிய பிரச்சனைடா. அவன் விடுறானா அவனுக்கு இருக்க கான்ஃபிடன்ஸ் தான். அவன் கான்ஃபிடன்ஸ் அவனோட கிளப்பை டிஃபெண்ட் போன வாட்டி அவன் வந்து அடிச்சிருக்கான், பேசிட்டு போட்டு பண்ணதானே சொல்றான். அது மேட்டர் இல்லை. இப்போ பண்ணி முடிச்சிட்டீங்க, பண்ணலனாக்கா எப்படியும் இருக்கு ரிபர்கஷன் இருக்கும். பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே என்னன்னாக்கா அது அவன் நார்மல் ஹியூமன் தானே. கரெக்ட். எனக்கு பார்சிலோனா மேலாம் பெரிய இதெல்லாம் இல்லத்துல ரியல் மேட்ரிட்ல இந்த வினிசியஸ் ஜூனியர் அலான்சோ வெளியே வாங்குறான் பார்த்திருக்கேன். அது பார்த்தேன், அதுவும் பார்த்தேன். ஒய் ஆல்வேஸ் மீ, நான் இந்த டீம் விட்டு போறேன்னு சொல்லிட்டு நான் தெரியுமா சொல்லியிருக்கான். அப்புறம் வெளியே வந்து ஐயோ மாப்பிள்ள அவசரப்பட்டு சோத்துல அவசரம் வெளியே நுனின்னு சொல்லி அமைச்சிருக்கான். வெளியே அமைச்சிட போறாங்கடா. அவன் வேற யாரு நம்மால் பாப்பா பெரஸ் வேற ரேசிஸ்ட். பிளாக்னாலே உங்களுக்கே தெரியும், நமக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லிருக்கான் அவன் பையன் ரேசிஸ்ட். பிளாக் பிளேயர்ஸே அவனுக்கு பிடிக்காது.
அமுச்சிருவான்டா அவன் நல்ல வேலைக்கு வித்து விட்டுருவான்டான்னு சொல்லிருப்பான் போல லோனித். வெளியே வந்து ரஃபினே டேய் என்ன அவனும் அங்க இருந்து டேய் என்ன சீன் காட்டுறீங்களா, 2 பேரும் பங்காளிங்க பிரேசில் டீமா, அங்க போயிட்டு மேல பால் அடிச்சு யார்த்து சீன் பண்றது எங்களுக்கு தெரியாது அவங்கள பத்தி. அலான்சோனே நீ இவங்களை ஃபர்ஸ்ட் தூக்கணும், இவனுக்கு ஒரு செக் பாயிண்ட் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாக்க இது லாங் ரன்ல வேலைக்கு ஆகுதுல. ஒரு மேட்ச் அவனுங்களுக்கு பெரிய இது பார்சலோனா அதெல்லாம் பிடிச்சிருவானுங்க. என்ன அத்துல உங்க டீம் கூட தோத்துருக்காங்க, பிஎஸ்ஜி கூட தோத்துருக்காங்க, உங்க டீம் கூட தோத்தானுங்களா இல்ல பிஎஸ்ஜி கூட தோத்துருக்காங்க, அத்லட்டிகோ கூட தோத்துருக்காங்க. மேட்டர் ஆஃப் டைம் தான், செகண்ட் லேக் கேம்ப் உங்களை வச்சு செதுக்கி விட்டு போயிருவானுங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலா எல் கிளாசிக்கோ ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் as a neutral. செகண்ட் ஹாஃப்லாம் பீத்தல வேஸ்ட். அது பீ லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு ஒரு 60ஆம் நிமிஷத்துக்கு முடிஞ்சிச்சுங்க, ஒரு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல 9 மினிட்ஸ் இருக்கேன். அப்போ 29 இருந்தது, நீங்க 20 செட் பண்ணீங்க, முடிச்சிடலாம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. ஆனா எனக்கு வந்து as a neutral fan வந்துட்டு 55th 60th மினிட் கிட்ட நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு இன்ஃபேக்ட் நான் அந்த மேட்ச் முடிச்ச உடனே நான் உங்களோட லைவ் இதுதான் வந்தேன் நான். நீங்க அப்போ கூட கமெண்ட் போட்டிருந்தீங்க பாருங்க, ஏதோ மேட்ச் முடிஞ்ச உடனே கவுண்ட் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கமெண்ட் சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாருமே வந்துட்டு மேட்ச் முடிச்சுட்டு வந்துட்டு நான் அதான் பார்த்துட்டு இவர் என்ன சொல்ல போறாருன்னு சும்மா பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போ ஒரு 5-10 நிமிஷம் உங்க வீடியோ நான் சொன்னேன், என்னன்னா யுனைடெட் மேட்சுக்கு அவ்வளவு பேர் பாத்தீங்க, எல் கிளாசிக்கோக்கு இவ்வளவு கம்மியா பாக்குறீங்க, ஏன்டா அப்படி பண்றீங்க? அதுலயும் ஏன் தலை கேக்குறீங்க, நீங்க மேட்ச் பார்க்கும்போது இல்ல நான் வாட்செல்லாம் போட்டுதான் பேசிட்டு இருக்கோம். ஃபெர்மின் அடிக்கிற கோலுக்கு நான் ஃபயர் தான் விட்டேன். டே என்ன அதை உனக்கு சில பேர்ல அதெல்லாம் ஒரு கோலா அப்படின்னு, டேய் கோலா அந்த இடத்துல பாக்ஸ்ல டி பாக்ஸ்குள்ளார ட்ரிபிள் பண்ணி வந்து அந்த இடத்துல பாஸ் போட்டு கோல் அடிக்கிறது நீ அடிச்சிருந்தா மட்டும் தான் உனக்கு புரியும். நான் ரியல் லைஃப்ல அதுதான் நிறைய பேர் இப்போ இந்த வினுஷ் கூட வந்துட்டு தோஸ் ஆர் ஆல் வெரி ஈஸி சேவ்ஸ்னு கோல் கீப்பர். டேய் தம்பி சரி உன்ன போய் அவங்க விடுறான், நீ எத்தனை சேவ் பண்றன்னு பார்க்கலான்ற மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ எனக்கு வந்து ரியல் லைஃப்லயே சொல்றேன்ல, அந்த டேப்பிங் அங்க அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த பிரஷர்ல அவ்வளவு கிரௌட் இருக்கிற எல்லாரும். அவனை விடுங்க, நானே என் தம்பியை விளையாடும் போது அந்த கோல் ஒவ்வொரு மேட்சும் ரீப்ரொடியூஸ் பண்ண பார்ப்போம். அதை அடிச்சிட்டோன்னு வச்சுக்கலாம், நீங்க வரைக்கும் பாருங்க ஒரு தூக்கம், அதை பண்ணாதான் தலை புரியும். நீங்க சரி அவ்வளவு கூட தேவையில்லை, நீங்க ஒரு மேட்ச் ஒன்னு லைவ் போயிருந்தீங்களா, ஒரு கேம் விளையாடிட்டு என்னத்துல நீங்க உங்களோட FIFA ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு அது தோத்தீங்க வேற இல்ல, அது நீங்க அவங்க பாக்குறாங்கன்றதே உங்க பிரஷர்ல வந்துட்டு உங்க மூஞ்சில ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு தெரியும். நான் இப்பவே சொல்றேன், இவனுங்க பாக்கல, நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாம விளையாட்டானே என் கேமே வர மாட்டேன். அதுதான் நான் சொல்றேன், உங்களுக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு உங்க சௌகரியத்து வந்துட்டு நீங்க கேம் விளையாடுறதே உங்களுக்கு இவ்வளவு பிரஷர், பயங்கர பிரஷர் தலை. இவங்க பாக்குறானுங்க நம்ம பி மாதிரி விளையாண்டா, இதெல்லாம் உண்மைதான். அதுதான் சொல்றேன். நான் இப்போ ரீசெண்டா அதுவும் இல்லாம ஃபுட் தெரியாம ஸ்ட்ரீம் பண்ணிட்டேன், தொடர்ந்து தோத்தேன். அப்படி ஜாய்ஸ்டிக் உடைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன் ஸ்டீம் பண்ண வேணாம், லீஷரா விளையாடுறது ஸ்டீம் பண்ணலான்ட்டு நான் ப்ரோ கிளப் ஸ்டீம் பண்ணேன். நிறைய பேர் ப்ரோ கிளப்ஸ் பார்த்துட்டு என்ன நான் பிரிக்கிறீங்க அப்படின்னா அது ப்ரெஷர் இல்லை, ஏன்னா இண்டிவிஜுவல் பிளேயரா விளையாடலாம், ஜாலியா கட் பண்ணலாம், விளையாடலாம், மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். ஆனா ஃபுல் கேம்லாம் வந்து வேலை கேட்காது. ஸோ அதனால இவனுக்கு ஈஸியான ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுறானுங்க பிளேயர்ஸ்க்குலாம். அந்த கேம் வந்து மெயின் பாயிண்டரை விட்டோம், இந்த எம்பாப்பே பாடு பெனால்டி மிஸ் பண்ணுவாங்க. ஏன் என்னன்னா சேவ் பண்ணிட்டான், உன் பிளேயர் ஆஃப் த கேலிபருக்கு அதை பரி பண்ணணும். அந்த ஸ்டேஜில் வந்து நீ மிஸ் பண்றனா நீ வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்லாம் இல்லை, நீ எல்லாமே முடிச்சிருக்க. அதை நீ அடிச்சிருந்தனா அவனுக்கு அப்பயே வந்து அடிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்ச மாதிரி பார்சலோனா அவன் தடுத்துட்டு ஷெஸ்னி, அவன் பேர் கூட எனக்கு வரல, ஷெஸ்னி வேற லெவல் தலை. எனக்கு அப்படியே அவன் தடுத்தவனும் இல்லை, மேட்ரிடாவது எம்பாப்பேவாவது போட்டு தாக்கிட்டாடா டே வேற லெவல்டா நீ அப்படின்னு அவனுக்கு தான் ஃபயர் விட்டுட்டு இருந்தேன் நான். எனக்கு அப்போ என்ன வருதுன்னா, ஏன் வினிசியஸ் எடுக்க உள்ள எனக்கு என்ன வினிசியஸ் வந்துட்டு இது வந்து ஈகோ பிரச்சனை ஃபைனலா வருதுன்ற வந்துருச்சு, அவ்வளவுதான் வந்துருச்சு. போன வருஷம் வந்துட்டு டான் கார்ல இருக்கிறப்போ வந்துட்டு தாத்தா சொல்றது நம்ம கொஞ்சம் கேட்போம், எல்லாம் பேர புள்ளிங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்திருப்பாங்க. இப்போ ஜாபி அலோன்சோக்கு அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கான்றது எனக்கு தெரியல. ஜாபி அலோன்சோக்கு இருக்கான்னு தெரியல, அவன் நல்லா வர விளாண்டான் வினிசியஸ், அதான் பிரச்சனை. இந்த மேட்ச் நல்லா விளாண்டு இருக்கான். ஆமா, ஆனா அதை எடுத்துதான் ஆகும். அப்ப வேற யார் எடுக்கிறது, ஸ்ட்ரைக்கர் எடுக்க முடியும், எடுத்துட்டு தான் உள்ள பிரைம் வந்தா, பிரைம் இன்னும் நல்லா விளாண்டான். எனக்கு அதுதான் புரியல. ஆனா இந்த பார்சலோனா கசோட உள்ள வந்ததுக்கு அப்புறம் கேம் நல்லா போச்சு தல. கொஞ்சம் ஒரு கோலை போட்டுதானுங்கன்னா எனக்கு என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஜி என்ன மேட்ரிக் பிடிச்சாலும் என்ன பிடிச்சாலும் ஒரு 2-2 அப்படி நெருக்கத்துல போய் ரொனால்டோ மெஸ்ஸி மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு அடிக்கிற அடியில் 5 கோல் அடிப்பானுங்க பார்சா, அப்படியே கண்ணுல இருந்து ரத்தம் வரும். ஆனா வெளியே வந்து பார்க்கும்போது மேட்ச் நல்லா தான் இருந்தது, நம்ம டீம் தான் தோச்சு அப்படின்ற ஒரு எண்ணம். கரெக்ட் இல்ல, ரியல் மேட்ரிட் ஒரு 3-4 கோல் அடிச்சுட்டு இப்படி சட்டையை தூக்கி காட்டுறது, அடுத்த மேட்ச் வந்துட்டு இந்த பக்கம் வந்து நம்ம
அவர் பேர் என்னது புயோலும் அந்த சைடு ரமாசம் வச்சுட்டு விளையாடின கேம் எல்லாம் வந்துட்டு அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஆஸ்டன் வர்சஸ் ராக் பார்க்க போறேன்ற ஒரு இதுல தான் நான் உள்ள பாப்பேன் அது நியூட்ரல் ஃபேனா. சரி முடிச்சு போமா இதோட முடிச்சிடலாம் தல. அதான் எல் கிளாசிக்கோ முடிஞ்சிச்சுடா. போங்கடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.